உதயநிதி எம்எல்ஏ பதவி தப்புமா? ஏன்? அவர் காவிரி நதிநீர் பிரச்சனையை பற்றி பேசுவதற்காக நேற்று முன்தினம் தஞ்சாவூரில் பேச்சு. மேடை பேச்சின் மீது அவர் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாகவும் புகார். இதையடுத்து மகளிர் அணி பிரிவினர் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் திருச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார். மேலும் மகளிர் ஆணையமும் இது குறித்து கண்டனம் தெரிவித்த நிலையில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து நேற்று காலை அவரது இல்லத்தில் போலீசார் சென்று அவரை கைது செய்தனர். கைது செய்து நேரடியாக தஞ்சாவூருக்கு வாகனத்தில் அழைத்து சென்ற போலீசார் அவர் மீது 9 பிரிவுகளில் வழக்கு, அதில் பெண் வன்கொடுமை சட்டப்பிரிவு 4 படி வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது தவிர்த்து PNS 196 பகைமையை தூண்டுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், 2 PNS 192 கலவரத்தை தூண்டுதல், PNS 352 பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் ஒருவரை வேண்டுமென்றே அவமதிப்பது, PNS 79 பெண்ணின் கண்ணியத்திற்கு அல்லது மானத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் பேசுதல், PNS 61 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இணைந்து சட்டவிரோதமான செயலை செய்ய திட்டமிடுதல், PNS 351 மிரட்டல் விடுத்தல், பெண்கள் வன்கொடுமை சட்டப்பிரிவு 4 தவறுகள் தொழில் பிரிவு சட்டம் 67, PNS 351/2 ஒருவரை பயமுறுத்துவது, உடல், சொத்து அல்லது நற்பெயருக்கு தீங்கும் விளைவிப்பதாக அச்சுறுத்தல். இப்படி 9 பிரிவுகளில் வழக்கு. இந்த வழக்கில் அவருக்கு எப்படி எம்எல்ஏ பதவி தகுதி நீக்கம் செய்யப்படலாம் அல்லது எம்எல்ஏ பதவியை தானாக இழப்பார் என்று பார்த்தால், இந்த சட்டத்தின் பிரிவுகளின்படி கோர்ட்டில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டு சிறை தண்டனைக்கு மேல் விதிக்கப்பட்டால் அவர் ஆட்டோமேட்டிக், அதாவது தானாகவே எம்எல்ஏ பதவி தகுதி நீக்கம் செய்யப்படுவார். மேலும் அவர் 6 ஆண்டுகளுக்கு எந்த விதமான சட்டசபை மற்றும் இந்தியாவில் எங்கும் தேர்தலில் போட்டியிட முடியாது. இப்படி 9 பிரிவுகளில் இவர் மீது வழக்கு. இந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் உதயநிதி வருங்காலத்தில் தேர்தலில் நிற்கவும் முடியாது. அவருடைய எம்எல்ஏ பதவியும் தானாகவே தகுதி நீக்கம் செய்யப்பட்டுவிடும். எனவே போலீசாரின் வழக்கை திமுக மிக சாதுரியமாகவும் சட்ட நுணுக்கத்துடன் எதிர்நோக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. என்றாலும் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் பல ஆண்டுகள் இழு என்று இழுத்த பிறகே முடிவுக்கு வரும் என்பது உண்மையே. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். சட்ட விதிகள் எப்படி, திமுக இதை எப்படி எதிர்கொள்கிறது, அரசு எப்படி இதை எதிர்நோக்குகிறது என்பதை பொறுத்தே இந்த வழக்கின் போக்கு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.